ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஹலோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் பர்பஸ் தான். ஓகே, ஒரு 1 மினிட் கேண்டிலில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். அது எப்படி அனலைஸ் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியணும். இதெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து மார்க்கெட்டில் ரெகுலராக அப்பப்போ அனலைஸ் பண்ணி வீடியோவும் போடலாம். ஓகே, உங்களுக்கும் கொஞ்சம் கற்றுக்கின மாதிரி இருக்கும். ஸோ நான் ரேண்டமாக ஒரு மார்க்கெட்னால் எந்த மார்க்கெட் யூஎஸ்டி ஜேபிஒய் இது எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இதை எடுத்துக்கலாம். கரன்சி பேர் வந்து யூஎஸ்டி ஜேபிஒய். ஓகே, ஜாப்பனீஸ். ஓகே, இப்போ நான் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 1 ஹவர் நம்ம 1 நிமிஷம் தானே நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். சரி, எதுக்கு 1 ஹவர்லேருந்துன்னா 1 ஹவர்லேருந்து என்ன நடக்குதுன்றதை வந்து மார்க்கெட் வந்து பார்த்துக்கிட்டே வரணும். அதுக்கு மேலே ஒன்றும் போக தேவையில்ல. மேக்ஸிமம் 1 ஹவர் போதும். ஓகே, அதுலேருந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா போதும். ஓகே, மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் கண்டிஷனில் பார்த்திங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட். ஓகே, நமக்கு ஒரே ஒரு கேண்டிலில் நம்ம வந்து ட்ரேட் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டு. ஓகேவா? இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டு. நான் இது இது ஒரு அப் ட்ரெண்டுன்னு ஏன் சொல்ல, இது வந்து கன்சால்டேஷன் மார்க்கெட். அதாவது 1 ஹவர் பொறுத்த வரைக்கும் ரேஞ்சிங் மார்க்கெட். ஒரே ரேஞ்சுக்குள்ளே இது பாருங்கள், இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு. சும்மா ஒரு இது பாருங்கள், இதுக்குள்ளேயே இந்த பாக்ஸ்க்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. மேலே கீழே மேலே கீழேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், மேலே கீழே மேலே கீழே. இதுதான் ரேஞ்சிங் மார்க்கெட். ஓகேவா? இப்போ நமக்கு 1 மினிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அப் ட்ரெண்டாக இருக்கும். அது எப்படி அப் ட்ரெண்டாக இருக்கும் அதையும் நான் காமிக்கிறேன். இப்போ இங்கேருந்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடம், இந்த எல்லோ கோடு. இப்போ வந்து 1 மினிட்டில் போய் பாருங்களேன். 1 மினிட்டில் போய் பார்த்தோம்னா இது வந்து இப்போ இது வந்து என்ன தெரியுது? அப் ட்ரெண்ட் மார்க்கெட். அப் ட்ரெண்ட் ஆகி இங்கே ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது, இங்கேயும் கன்சால்டேட் ஆகுது. அப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் அப்புக்கான மொமெண்டம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகுது. ஏன்னா வால்யூமாக இருக்குது. கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான கேண்டில், வீக் செல்லர்ஸ், ஸ்ட்ராங்கான கேண்டில், வீக் செல்லர்ஸ். இப்போ வீக்காக செல்லர் இங்கே வீக்காக தான் இருக்கான். இப்போது நமக்கு தேவை ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் ஒன்று தேவையில்ல. எந்த சப்போர்ட் எடுத்துக்கலாம்? சப்போர்ட்னால் இது ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். இந்த ஒரு லோ, இந்த கேண்டிலோட லோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். இந்த ஹை எங்கே வச்சுக்கலாம்? இந்த கேண்டிலே ஹை வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஹையிலேருந்து ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வருது. இந்த கேண்டிலுக்குள்ளவே தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போது இந்த அப்டர்ன் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன், அதாவது செல்லர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போது நமக்கு தேவை ஒரு சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் போய் பார்க்கலாம் சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. சப்போர்ட்டு இங்கே எதுவும் இல்லை. ஓகே, சப்போர்ட்டு இங்கே தான் இருக்குது. ஓகே, அப்போ இங்கேயும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது? இதுலேயும் இல்லை. சப்போர்ட் 5 மினிட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா கிடைக்கல. சப்போர்ட்டு இங்கே தான் இருக்குது. இது வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. இதுவும் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். இந்த கேண்டில் ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி ஒரு புல் பேக், அதாவது புல் பேக்னால் இந்த ஒரு விக்கு கூட நம்ம புல் பேக்காக வச்சுக்கலாம். ஓகேவா? இது 5 மினிட்ஸ் இல்லையா? 1 மினிட்டில் பார்த்தா இது புல் பேக் தான். ஓகே, இங்கே பாருங்கள், 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு புல் பேக். இங்கே விக்கு விட்ருக்கு இல்லையா? இங்கே போயிட்டு புல் பேக் பண்ணி மார்க்கெட் வந்து டவுன் வருது. ஓகே, இப்போ 1 மினிட்டில் எங்கே ஒரு சப்போர்ட் கிடைக்குது? இங்கே ஒரு சப்போர்ட் கிடைக்குது. சப்போர்ட்டு இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. எங்கன்னா மார்க்கெட் அப்பு போய் ஒரு புல் பேக் எடுத்து அகெயின் அப்பு போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல 1 மினிட்டில் நமக்கு ஒரு சப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த 1 மினிட்டில் நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்தால் நம்ம என்னம்மா வந்து ட்ரேடு எடுக்கலாம். ஓகே, என்னம்மா எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து நம்ம பேக் டெஸ்ட் இருக்கிறதுனால நான் பாதி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்குதுன்றதை நம்ம வந்து கன்க்ளூடடாக இப்போ வந்து பார்க்க போகிறோம். எந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்தால் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம், அந்த ஒரு கேண்டில் அதுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அப் ட்ரெண்டு, ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட்டு 1 ஹவரில். நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸில் ஒரு சப்போர்ட் கிடைக்குமான்னு பார்த்தோம். சப்போர்ட்டு எதுவும் இல்லை. ஓகேவா? எந்த சப்போர்ட்டும் இல்லை இடையில. இங்கே தான் இருக்குது. இது 1 மினிட்டுக்கு வச்சுமே, இதுதான் கணக்கு. 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் கணக்கு.
ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேயும் போய் பார்த்தோம். சப்போர்ட்டு மினிமம் இதான் ஒரு சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னா இதான். ஓகே. 1 மினிட்ல போய் பார்த்தோம்னா இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு 1 மினிட்ல. ஓகேவா. அப்போது மார்க்கெட் இப்போ பாருங்கள், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ், அதாவது ஒருத்தர் நட்டமானா ஒருத்தர் வந்து ப்ராஃபிட் ஆடுவாங்க. ஷேர் மார்க்கெட்டை பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் லாபம் அடைகிறான்னா ஒருத்தன் நட்டமாவான். ஓகேவா. ஸோ இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட்டில் வந்து எப்படி சொல்கிறதுனா, நிறைய விதமான ட்ரேடர்ஸ், பல விதமான ட்ரேடர்ஸ், எப்படி சொல்கிறது, உலகத்தில் வந்து ஒரு எத்தனை கோடி இருப்பாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ பாதி ஒரு ஒரு மினிமம் ஒரு சிம்பிளாக ஒரு கோடி பேர் வச்சுக்கலாம். ஒரு கோடி பேர் வந்து ட்ரேட் பண்ணுறான்னா அந்த ஒரு கோடி பேரும் என்னமா யோசிக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகே. என்ன நீ இது பண்ணாலுமே மார்க்கெட் வந்து இப்படி தான் போக போகுது அப்படின்னு எவனாலையும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சொல்லவே முடியாது. எவ்வளோ பெரிய கொம்பனுக்கும் ஸ்டாப் லாஸ்ன்றது ஒன்று அடிக்கும். அவன் 100 வருஷம் மார்க்கெட்டில் வந்து பெரிய ஜம்பவனாக இருந்தாலும் அவனுக்கு லாஸ்னால் லாஸ் தான். ஓகே. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக வந்து பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து சம்பாதிக்கிறாங்க. அவங்க மட்டும் சம்பாதிக்கிறாங்க, மிச்ச பேரில் லாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் சின்னதாக போட்டு பல வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் யாரோட ஸ்டாப் லாஸ் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி கற்றுப்பாங்க. எஸ்எம்சி அது இது இண்டிகேட்டர்ஸு ஒவ்வொருத்தரும் ஒரு அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு மீன் பார்த்தீங்கன்னா மீன் வியாபாரம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா. ஒரு மீன் வியாபாரம் பண்ணால் ஒருத்தன் வந்து அதை பிடிச்சி வந்து ஐஸ் போட்டு ஹோட்டலுங்களுக்கு இது பண்ணுவான், அது ஒரு ரகம். ஒருத்தன் வந்து நார்மலாக வாங்கிட்டு போகிற பீப்புள் இருக்குது, அதை வாங்கிட்டு போய் குழம்பும் வைக்கலாம், தவாலை போட்டு இது பண்ணலாம். அது டிஃப்ரெண்ட்டான ஒரு வகையான நிறைய கருவாடு அது இதுன்னு பிரித்து அந்த ஒரு விஷயத்த, மீனுன்றது ஒன்று தான், அது எப்படியெல்லாம் வகையாக பிரித்து விற்கிறாங்க. காஞ்சி போனால் கருவாடு, இதில் போனால் அது சம்திங் நிறைய விஷயம் இருக்குது இல்லையா. அதை மார்க்கெட்டில் வந்து எப்படி ஒன்றா கருத்து சொல்லலாம், இப்படி தான் போகுது மார்க்கெட். அப்படி சிம்பிளாக சொல்லப்போனால் மார்க்கெட்டில் இப்போது ஒரு 2 பேர், ஓகேவா, 2 பேர் ரோட்டில் நம்ம இங்கே நின்று ஜாலியாக நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே 2 பேர் போகிறாங்க பாரு, இல்லை ஒருத்தன் சொல்லுவான் அந்த டீ கடைக்கு தான் போவான் பாரு அப்படின்னு ஒருத்தன் ஃப்ரெண்டு சொல்லுவான். நான் என்ன சொல்லுவேன், இல்லை அவன் அந்த தெருவு கிராஸ் பண்ணி போகிறான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது 2த்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஓகேவா. அவன் சொல்கிறது ஒன்று நடக்க போகுது, இல்லைனா ஏன்னா முட்டு சந்து, இதுக்கு மேலே இப்படி போனால் வந்து தெருவு, இப்படி போனால் ஒரு கடை. இவன் வந்து கடைக்கு போகிறேன்னு சொல்கிறான், நான் வந்து ஒரு தெருவில் போகிறான்னு சொல்கிறேன். ஆனால் 2த்தில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. புரியுதுல. 2த்தில் ஏதோ ஒன்று. அப்போ இப்போ நான் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பை போடுறேன், ஒருத்தங்க செல் போடுறான். ஆனால் மார்க்கெட்டுன்றது ஏதோ ஒரு சைடு மூவ் ஆக போகுது. ஒன்று மேலே போகுது, இல்லைனா கீழே போகுது. சிம்பிளாக நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் இன்றைக்கி நான் வந்து நிஃப்டி வந்து 50 பாயிண்ட் வந்து மேலே போகுது, நாளைக்கு வந்து கேப் அப், ஃபஸ்ட்டு இது சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து இங்கே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சொல்கிறேன், இந்த இடத்துலேருந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு வீடியோவுக்கு சொல்கிறேன், ஒரு வீடியோ போடுறாங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் இப்படி போயிடும், இந்த இடம் வந்து ரீச் ஆகிட்டு ஒரு 100 பாயிண்ட் வந்து கீழே இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன். ஓகேவா. இன்னொருத்தன் வீடியோ போடுறான், வேற ஒரு ஆள். இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இங்கே புல் பேக் ஆகி இங்கே ரீடெஸ்ட் எடுத்து அகெயின் மார்க்கெட் இது வரைக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். ஆக மொத்தத்தில் இந்த 2 பேர் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஏதோ ஒரு இது மேலேயோ கீழேயோ போகுது. ஓகேவா. ஏதோ ஒரு ஸ்டாக்கு மேலேயோ கீழேயோ அவங்க சொல்கிறதுல ஒருத்தன் நிஃப்டி அப்படி போகும்னு சொல்கிறான், ஒருத்தன் இப்படி போகும்னு சொல்கிறான். இது 2த்தில் எது உண்மை அப்படின்னு கேட்டால் எதுவுமே உண்மை கிடையாது. ஒன்று, நாளைக்கு மார்க்கெட் இந்த டைரெக்ஷனில் போயிட்டா பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடியோ போட்டு சிம்பிளாக போயிடுவான். இவனுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா இவன் என்ன சொல்லுவான், பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே புல் பேக் எடுத்து மார்க்கெட் இது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஓகேவா. அடுத்த நாள் இவன் லாஸுக்கு என்ன சொல்லுவான், இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ராங்காக செல்லர் உள்ளே வந்து மார்க்கெட்டை கீழே போயிட்டாங்க, இப்போ இங்கே ஒரு சப்போர்ட் வச்சுட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலேருந்து எப்படி புல் பேக் ஆகி கொஞ்சம் ரெக்கவரி ஆகும்னு சொல்லிட்டு சிம்பிளாக வீடியோ போட்டு போயிடுவான். ஓகேவா. இப்போ நான் சொல்கிறது ஓரளவுக்கு புரியுது இல்லை.
எவனோ ஒருத்தன் சொல்கிறது ஏதோ ஒன்று நடக்க போகுது. மார்க்கெட்டில் ஒரு ஒரு விஷயத்தை வந்து இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், அதை வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறோம்ன்றத பொறுத்து தான். இப்போ மார்க்கெட்டில் பல கான்செப்ட் இருக்குது. பல பல கான்செப்ட், கோடிக்கணக்கான கான்செப்ட். நீ யூடியூப்பில் போய் வீடியோ பார்த்தா ஒருத்தன் ஃபேர் வேல்யூ கேப்புமா எல்லாமே நடக்கும். மார்க்கெட்டில் எல்லாமே நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. அதை ஒரு வீடியோவோ போடுவானா, கரண்ட்டாக வந்து லைவ் மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் லைவாக பண்ண சொன்னால் பண்ண பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா சிம்பிளாக சொல்லுவான், ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்க அவன் மேலே போயிட்டான், இவன் ஸ்ட்ராங்காக வந்துட்டான் இவன் கீழே போயிட்டான் அப்படின்ட்டு சிம்பிளாக ஒரே ஒரு வீடியோ போட்டு போயிட்டே இருப்பாங்க. முடிஞ்சு போன மார்க்கெட்டுக்கு, முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோளடிக்க வருவாங்களா, அந்த மாதிரி இங்கே ஒருத்தன் ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஒன்று போடுவான். இங்கே ஒரு பேட்டர்ன், இங்கே ஹெட்டுன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, ஹெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஓகேவா, ஹெட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஷோல்டர். ஓகேவா, இது ஹெட்டு. ஓகே, இது இது லோ, இது ஒரு ஹெட்டுன்னு சொல்லிட்டு பேட்டர்ன். ஓகேவா, மார்க்கெட் ஹெட்டுன்னு சொல்லிட்டு வந்தாலே மார்க்கெட் கீழே தான் வரணும். ஓகேவா, இப்போது ஹெட்டுன்னு சொல்கிற மாதிரி தானே இது இருக்குது, அப்படி தான் இருக்குது, வேறு வழியில் இதுதான் ஹெட்டுன்னு சொல்லிட்டு இதுதான். ஓகே, இப்போ இது ஹெட்டுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ இங்கே ஸ்டாப் லாஸ், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, ஹெட்டுன்னு சொல்கிற பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர். ஓகே, இந்த இடத்துல வந்து வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாம். மார்க்கெட் வந்து இருக்கிறதுலே வந்து இங்கே இருக்குது ஒரு கன்சால்டேஷன், இந்த வரைக்கும் வைக்கலாம். இது வரைக்கும் ஒருத்தன் வந்து வைக்கிறான், இது வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும், செல்லிங் ஹெட்டுன்னு சொல்கிறேன், இது வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்துடும். சரி, ஓகே, அது அங்கே வேணாம், இல்லை இங்கே வைக்கலாம். இந்த ஒரு லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு லோவுக்கு வைக்கலாம். இந்த ஒரு லோ வரைக்குமாச்சும் மார்க்கெட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரேட் எடுத்திருப்பாங்க. இப்போது மார்க்கெட்டு இந்த இடத்துலையே வந்து அகெயின் வந்து மார்க்கெட் மேலே போகுது. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர், ஸ்ட்ராங் கேண்டில், இங்கே ஒரு ஸ்ட்ராங் மர்போசோ கேண்டில். ஓகே, ஏன்னா இது இல்லாமல், ஓகே இது வச்சே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது என்ன கேண்டில் மாதிரி தெரியுது, மர்போசோ கேண்டில், ஃபுல்லாக பையர் இருக்கான். ஓகே, இந்த இடத்துல அகெயின் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பையர் வந்துட்டாங்க. ஓகேவா, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக வந்து பையர் வந்துட்டாங்க. மார்க்கெட் வந்து என்ன போகும், இங்கே வச்சுருக்க ஸ்டாப் லாஸ், அதாவது இங்கே வச்சுருக்கான் இல்லையா, இந்த விக்குக்கு மேலே இங்கே வச்சுருப்பான் இந்த ஸ்டாப் லாஸ், இங்கேருந்து என்ட்ரு ஆனாங்க இல்லையா செல்லர்ஸு, இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அவன் இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எடுக்காமல், எட்டுன்னு சொல்கிற மார்க்கெட் கீழே தானே வரணும், இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எடுக்காமல் அகெயின் இங்கே இருக்கிற, அதாவது காசு நிறைய இருக்கக்கூடிய இடம், கரண்ட்டாக இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், அப்போ இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். இந்த இடம்லாம் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். மார்க்கெட் மேலே போனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கிறேன். இப்போது மார்க்கெட் வந்து அகெயின் மேலே போகுது, இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் இவன் எடுத்துட்டானா, இந்த பையர் வந்து இங்கே வச்சு இந்த மொத்த ஸ்டாப் லாஸும் எடுத்துட்டான். ஓகேவா, அப்புறம் மார்க்கெட் என்ன ஆகுது, இங்கேருந்து பை பண்ணாங்க இல்லையா, இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் ப்ராஃபிட் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அந்த செல்லிங் ப்ரெஷர் தான் இந்த ரெட் கேண்டில். இங்கே பை பண்ணவங்களாம் இதை செல் பண்ணுறான், அகெயின் பை பண்ணுறான், இங்கே செல் பண்ணுறான், அகெயின் பையர் வரான், அகெயின் செல்லிங். அப்போது எது வரைக்கும் செல் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் இது ஒரு சப்போர்ட், இங்கே இந்த ஒரு கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில்லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து அகெயின் மார்க்கெட் மேலே தான் போகுது. ஓகே, இப்போது ஹெட்டுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இழுத்து விட்டு ஏன் மார்க்கெட் மேலே போச்சு, அவன் என்ன சொல்லுவான், அதை விட்டுருவான், வேறு எங்கேயாச்சும் ஹெட்டுன்னு சொல்லிருக்கான்னு பார்த்துட்டு அது சக்ஸஸ் ஆகிருக்கும். அதாவது உங்களுக்கு இருங்க, அதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எங்கேயாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். ஹெட்டுன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஒர்க் ஆகிருக்கும், அதை வந்து பார்த்தீங்களா காய்ஸ், இங்கே பாருங்கள் காய்ஸ்ன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வீடியோ போட்டு அது ஒரு கண்டென்ட்டாக போட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஓகே, இது இந்த சும்மா குட்டியாக இருக்குது, நான் அது ஒரு ஹெட்டுன்னு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், அதுவும் ஒரு ஹெட்டுன்னு சொல்கிறது தான். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹெட்டுன்னு சொல்கிறது. ஓகே, இது ஷோல்டர், இது ஹெட்டு, அகெயின் ஷோல்டர், அகெயின் மார்க்கெட்டு இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போது இது ஹெட்டுன்னு சொல்கிறேன், நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அது மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை, ஹெட்டுன்னு சொல்கிறேன், இங்கேருந்து ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் வந்துச்சு, அதே மாதிரி இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருப்பாங்க. ஓகே, ஸ்டாப் லாஸ் இந்த விக்குக்கு மேலே இந்த இடத்துல வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாப் லாஸ், இப்போது ப்ராஃபிட் புக்கிங் வந்து எங்கே இருக்கும், இது வரைக்கும் நிற்கணும்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் நான் இங்கே இழுத்து விட்றேன்,
இது வரைக்கும் இழுத்து விட்றேன். மார்க்கெட் வந்து பாருங்கள், ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒர்க் ஆயிருக்கா, மார்க்கெட்டு கீழே வந்திருக்கா, இது வந்து இதுதான் சக்ஸஸ். இது சக்ஸஸ்ன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிரந்தரம் கிடையவே கிடையாது. மார்க்கெட்டில் ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்தாலே மார்க்கெட்டு கீழே வந்துடும்னா, அப்போ உலகத்தில் இருக்கிற மொத்த பேரும் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்? மார்க்கெட்டு கதி கலங்கி போயிடும். ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் நம்பி கூட்டாம்போக்கில் இதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த 1 மினிட்ல இப்படி இருக்குது. இந்த ஒரு 5 மினிட்ஸில் போய் பார்த்தாலே ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்காது. இங்கே இருங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள். இது ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியா இருக்குது? நல்லா பாருங்களேன். இது நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் வரைஞ்சோம் இல்லையா? ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இல்லை. அப்போ இது பேட்டர்னே வேறு. 1 மினிட்ல ஹெட் அண்ட் ஷோல்டர், 5 மினிட்ஸில் இது வேறு மாதிரி. இது ஏதாச்சும் ஒரு பன்னி, குருவி, பட்டர்ஃப்ளை, தேள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்கலாம். நம்ம விருப்பம் தானே. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கான்செப்ட், எஸ்எஸ் கான்செப்ட், பி12 கான்செப்ட், இது மாதிரி ஏ கான்செப்ட், பி சி, ஏபிசிடி இருக்கிற மொத்த எழுத்தும் வந்து உலகத்தில் வந்து நிறைய பேர் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இசட் கான்செப்ட், இசட்டு, ஏதாச்சும் ஒன்று, ஏசி, ஓ, இது ஏதாச்சும் ஒன்று பேர் வச்சு அவங்க அது ஒரு பர்சனலாக ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டில் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியுமே 100% வந்து ஒர்க்கே ஆகாது. என்ன ரீசன்னா அதையும் நான் சொல்கிறேன். இப்போது மார்க்கெட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வந்து போய்கிட்டு இருக்கு. பை செல்லு. இப்போது நீ யோசிக்கிற மாதிரி கோடி பேர் எப்படி யோசிப்பான்? ஒரே மாதிரி யோசிப்பானா? வாய்ப்பே கிடையாது. கோடிக்கணக்கான பேரும் ட்ரேடிங் எப்படி கற்றுக்கிட்டு இருப்பான்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு ட்ரேடர் இருக்கான். அந்த ட்ரேடர் வந்து என்ன 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 கற்றுக்கிட்டு இருப்பான்? எல்லாம் ஒரே கான்செப்ட், எஸ்எம்சி இந்த மாதிரி ஒரே கான்செப்ட் தான் கற்றுருப்பாங்கன்னா, கோடி பேரும் வித்தியாசமான ட்ரேடராக இருப்பான். அதில் 10 பேர் தான் அந்த எஸ்எம்சி அந்த மாதிரி அது இது 6 பேட்டர்ன் இது 10 இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணுறவன் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? வித்தியாசமாக கோடிக்கணக்கில் இருக்குது இண்டிகேட்டர்லாம். நிறைய இப்போது ஒரு இதிலே நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். கோடிங் பண்ணி இதிலே வந்து நம்மளாம் ஒரு இண்டிகேட்டர் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதாவது இண்டிகேட்டரை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு பக்கம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டு வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு பக்கம், நிறைய கான்செப்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு பக்கம். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்படி ட்ரேட் எடுக்க முடியும்? இப்போ ஒருத்தன் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னே இல்லைம்மா, ஒருத்தன் வந்து பேட்டர்ன் இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னும்மா, அவன் எந்த இடத்துல வந்து காசை போடுவான், இவன் எந்த இடத்துல வந்து காசை போடுவான்? மார்க்கெட்டில் எவனாலையுமே ப்ரொஃபஷ்னலாக ஒரு ட்ரேட் இப்படி தான், ஒன்றும் இல்லை, இங்கே மல்டிபிள் சப்போர்ட் இருக்குது, ஓகேவா? இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட்னு வச்சுங்களேன், இந்த இடம் வருது, ஓகே. மார்க்கெட் வந்து இப்போது இங்கே நிறைய இடத்துல இங்கே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டு கீழே தான் வந்திருக்கு. சில பேர் என்ன பண்ணுவான், இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இங்கே ஸ்டாப் லாஸ் வைப்பான். இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மார்க்கெட் வந்து இழுத்து விடுவான். இது வரைக்குமாச்சும் வரும். இந்த ஒரு மொத்த பேர் ஸ்டாப் லாஸ், இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே பை பண்ணியிருக்காங்க இல்லையா, இங்கே பை பண்ணியிருக்காங்க இல்லையா, இங்கே பை பண்ணியிருக்காங்க இல்லையா, இங்கே பை. இப்போ இவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கும். அப்போது மார்க்கெட் வந்து கீழே தான் வந்திருக்கணும், இது வரைக்கும் வந்திருக்கணும். இது வரைக்கும் இழுத்து விட்டு ஜம்முன்னு உட்காந்துக்குவாங்க. மார்க்கெட் வந்து கீழே தான் போகுது, இது வரைக்கும் வந்துடும் சொல்லிட்டு மல்டிபிள் ரிஜெக்ஷன், பிரேக் அவுட், அகெயின் வந்து மார்க்கெட்டு இப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. மார்க்கெட்டு கீழே வந்துட்டா ஆஹா ஓஹோ அற்புதம், நம்ம சொன்ன மாதிரி நடந்துச்சே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே பையர் வந்து மேலே தூக்கிட்டு போயிட்டான், இவன் ஸ்டாப் லாஸை எடுக்க போயிட்டான்னா இப்படி இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸை எடுக்க போயிட்டான், இவன் ஸ்டாப் லாஸ் இங்கே செல் பண்ணால, இங்கே செல், அப்போ இவன் ஸ்டாப் லாஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? மேலே இருக்கும். புரியுதா? ஆக மொத்தத்தில் எவனோ ஒரு ஸ்டாப் லாஸை வந்து மார்க்கெட் எடுக்க போகுது. ஆனால் எந்த பக்கம் போகுதுன்னு தான் தெரியாது நமக்கு. ஒன்று கூட்டாம்போக்கில் ஒன்று கீழே வரும், இல்லைனா மேலே போகும். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் இழுத்து விட்டு மார்க்கெட் போயிடுச்சுன்னா சிம்பிளாக என்ன சொல்லுவான், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு, மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இல்லை, ஒரு புல் பேக் எடுத்து டக்குன்னு வந்து மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பான். பையர் வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டாங்க, மார்க்கெட்டை இங்கே இருக்கிற இதுவை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. சிம்பிள் ரீசன் ஆயிரம் சொல்லுவான். உங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ தெளிவானா, மார்க்கெட்டில் நிரந்தரமான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எதுவுமே கிடையாது.
நம்ம பல வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி, அது வந்து அந்த மாரி கொஞ்சம் அதாவது 100% ஒரு 45% இல்ல 30% போதும். அக்யூரேட்டா 95% வந்து நான் தான்டா வந்து அக்யூரேட்டா ட்ரேட் குடுக்குறவன்னு கேட்டா, இந்த உலகத்தில எவனாலயும் முடியாது. கடவுள தவிர. ஓகேவா? இப்படி தான் போகுதுன்னா, அது ஏதாவது அத பல மந்திரங்கள் சொல்லி மெடிடேஷன் பண்ணி நம்மளா வந்து உருவாக்குனா மட்டும் தான், அது வந்து முன்கூட்டியே அந்த கணிப்பாங்க இல்லையா? அந்த மாரி ஏதாச்சும் ஒரு கையில சக்தி இருந்தா அத கணிக்கலாம். ஆஹா! இங்கேருந்து மார்க்கெட் மேல போகுது. நம்ம ஆளுங்களுக்கும் சிக்னல் குடுத்துடலாம். போடுறா அப்படின்ட்டு போட்டுடலாம். ஆனா, அந்த மாரிலாம் எதுவுமே நடக்காது. கோடிக்கணக்கில ட்ரேட் பண்றவங்க, மார்க்கெட்ல ஒவ்வொருத்தன் ஒரு ஒரு விஷயத்த நம்பி பணம் போடுவான். ஓகேவா? இப்ப இங்க செல் வந்திருக்கு. இங்க செல்லுன்னு போடுவான். பை போயிருக்கும். இங்க வந்து பை போயிருக்கும். இங்க செல்லுன்னு போட்டிருப்பான். அவன் ஸ்டாப் லாஸ் எடுக்கும். மார்க்கெட்ல எவன் மூளையுமே பார்த்தீங்கன்னா, ஒருவே மாரி வந்து யோசிக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. மார்க்கெட்ல ஒரு மூளை ஒரு மாரி தான் யோசிக்கும்னு நெனைக்கிறீங்களா? இப்போ பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துருக்கான்னா, திடீர்னு ஒரு பாட்டு போடுறான்னு அவனும் சேர்ந்து போடுவான். அது வந்து ஏதோ ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. அத நான் நம்புறேன். உலகத்துல அவன் அவன் எங்கெங்கேயோ ட்ரேட் பண்றான். அவன் அவன்கிட்ட காசு இருக்க வச்சு எந்த இடத்துல என்ட்ரி குடுக்குறான்றது எவனுக்குமே தெரியாது. இதுதான் உண்மை. இது ஒரு கான்செப்ட்ன்னு சொல்லிட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். நம்ப பல தடவ பிராக்டிஸ் பண்ணி, நமக்கு அது நடக்கக்கூடிய விஷயத்துல, இந்த மாரி இந்த பையர்ஸ் வந்து மார்க்கெட் மேல போகும்போது, பையர்ஸ் வந்து அதிகமா ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு தான் மேல போறாங்க. ஓகே இந்த இடத்துல எடுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடு எடுக்கலாம். எடுக்கலாம். 100% அக்யூரசி கிடையாது அது. ஓகேவா? ஸோ ஓரளவுக்காச்சும் விஷயத்த மார்க்கெட்ல என்ன நடக்குது கரண்ட் கண்டிஷன்ல. ஓல்டுக்கு போக்கூடாது. ரொம்ப பின்னாடி வந்து ரொம்ப ஓல்டுக்கு போக்கூடாது. ஓகேவா? ரொம்ப பின்னாடிலாம் போய் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னுலாம் பார்த்தா, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அவன் 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 என்ன வச்சு ட்ரேட் பண்ணான்? எந்த ஒரு விஷயத்த வச்சு ட்ரேட் பண்ணான்? எதனால அவன் பணம் போட்டான்ற விஷயத்த கண்டே பிடிக்க முடியாது. அந்த காலத்தில போய் என்ன நியூஸ் நடந்துச்சு? நரேந்திர மோடி சார் வந்து இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாரு. நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து இந்த மாரி ஒரு டாக்ஸ ஏத்திட்டாங்க. அதுக்கு பயந்துகிட்டு மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அவன் அவன் அன்னன்னைக்கு எத வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கான்றது அவனுக்கே தெரியாது முதல்ல. இப்போ ஒண்ணும் இல்ல ஒருத்தன் ட்ரேட் ஃபாலோ பண்றான். ஒரு ஒரு மார்க்கெட்ல வந்து ஒருத்தன் விஷயம் ஃபாலோ பண்றான்னா, இந்த இடத்துல என்ன ரீசன் எழுதி வச்சா, ஒரு 100ல 1% அந்த மாரி ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. என்ன ரீசனுக்கு நான் இந்த ட்ரேட் எடுத்தேன்னு எழுதி வச்சு, எதனால இது லாஸ் ஆச்சுன்னு போய் பேக் டெஸ்ட் எடுத்து பார்ப்பான். ஏன் வந்து இது லாஸ் ஆச்சு? எவன் ஸ்டாப் லாஸ ஏன் எடுத்தான்? எவன் ஸ்ட்ராங்கா வந்தான்? அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்னதா ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. நம்ம எதுவுமே இல்ல. நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் தான். மார்க்கெட் மேல போடுறான் இங்கேருந்து போடுறா, இழுத்து விட்றா. அது மார்க்கெட் இப்படி போயிருச்சுன்னா லக்கு. அப்படியே மூலகள்லாம் கிச்சு கிச்சுன்னு இருக்கும். நம்ம தான்டா ட்ரேடர் வேர்ல்டுலயே அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் வச்சுச்சுன்னா, ஓ போச்சுடா. அவ்வளோதான் சிம்பிள். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு 1 மந்த் பேக் நான் போய் பார்க்குறேன். அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி போய் நான் பார்க்குறேன்னா கூட, அது எந்த ரீசனுக்கு அவன் ட்ரேட் எடுத்தான்றது நமக்கு தெரியணும்ல. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அவன் எந்த எந்த ஒரு விஷயத்த வச்சு அப் குடுத்துருப்பான். எந்த ஒரு ரீசன்னால வந்து டவுன் குடுத்துருப்பான். அது நமக்கு எதுவுமே தெரியாது. ஓகே. எந்த ஒரு ரீசனும் இல்லாம இப்படி போகுது, அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர், என்னையே உட்பட நான் சொல்றேன். இப்ப நான் வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போறேன்னா, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன். அது லாஸ் ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ரீசன் கேட்டா என்ன சொல்ல முடியும்? ஸ்ட்ராங்கா செல்லர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க. பையர்ஸ் வந்து சப்போர்ட் புதுசா வந்து நெறைய ஒரு 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 100 பேர் வந்து வேற மாரி யோசிக்கிறான். இங்கேருந்து மார்க்கெட் மேல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கீழ வரும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். அது மேல போயிடுச்சுன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. மார்க்கெட்ல வந்து லாஸ வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது? அப்படின்ற ஒரு வீடியோலாம் நான் அப்கமிங் வீடியோல நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு தெரியும். கரண்ட்ல என்ன நடக்குது? கரண்ட் கண்டிஷன்ல என்ன நடக்குதுன்னு விஷயம் தெரிஞ்சா மட்டுமே நம்ம வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள் ஆகலாம். ஓகேவா? ஒரு மாசத்துல வந்து ஒரு 100 ட்ரேட் எடுக்குறன்னா, அதுல 50 ட்ரேடுமே நீ லாஸ் ஆனாலுமே, 50 ட்ரேடு வந்து பிகினிங்ல சொல்றேன். ஒரு 50 ட்ரேட் ஆச்சும் நீ வந்து ப்ராஃபிட்ல இருக்கணும். இல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல நல்ல நீ ஒரு ட்ரேடா இருந்தா, ஒரு 50 ட்ரேட்ல ஒரு 35 ட்ரேட் நீ வந்து ப்ராஃபிட்ல இருக்கணும். ஒரு 15 ட்ரேட் லூஸ் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்ல. நீ வந்து உன்னோட கேபிட்டல கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, கான்செப்ட்ங்கிறது நெறைய. ஒவ்வொருத்தன் ஒரு ஒரு கான்செப்ட் யோசிச்சு, அவன் அவனுக்கு ஏத்த அவன் அவன் பொழப்புக்கு ஏத்த ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. மார்க்கெட்ல அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் ரொம்ப பின்னாடி போகாம,
கரண்ட்டாக ஒரு மணி நேரம் இல்லை 1 வீக், அதாவது ஒவ்வொரு ட்ரேடரை பொறுத்து. நம்ம பைனரி ட்ரேடிங்ன்றதுனால 1 மினிட் கேண்டிலில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துல அப்படி பார்த்துக்கிட்டு வரோம். இதே வந்து ஒரு ஒரு ஸ்விங் ட்ரேடர், நிறைய ஒரு ஹோல்டு வீக் ஹோல்டு பண்ணுறது, ஒரு ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கிறது, ஒரு ஸ்கேல்பர், ஒரு இன்ட்ராடே ட்ரேடர், அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க வித்தியாசமாக இருப்பாங்க ட்ரேடர். மார்க்கெட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் எந்தெந்த டைமில் எவ்வளோ பணம் வந்து டெபாசிட் செல் பண்ணுவான், பை பண்ணுவான்னு எவனுக்குமே கண்டுபிடிக்க முடியாது. எவனுக்குமே தெரியாது. ப்ராஃபிட் போயிடுச்சுன்னா ஹாப்பியாக இருக்கும் மைண்டு, லாஸ் ஆனால் மூட் அவுட் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். மார்க்கெட்டில் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்டர்ன், நிறைய இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி இந்த R1 ஸ்ட்ராட்டஜி, B1 ஸ்ட்ராட்டஜி, இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு அவங்களுக்கு அது பேர் வச்சு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது தான். நிஃப்டி காலில் 10 பாயிண்ட் இப்படி மேலே போகும், நிஃப்டி 100 பாயிண்ட்டு நாளைக்கு வந்து டவுன் ஆகிடும். நிர்மலா சீதாராமன் வந்து மேடம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒன்றுத்தில் ஒரு இப்போ ரிலையன்ஸ்னு வச்சிங்களேன், ரிலையன்ஸ் வந்து நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஷாக்கு, இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் ஆகி போச்சு, ஒரு மும்பையில் ஒரு மொத்த கடையும் கொஞ்சம் மூடுறாங்க, இப்போ இந்த பக்கம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 100 கடை மூடுறாங்க அப்படின்னா, அப்போ ஏதோ மார்க்கெட் வந்து திவால் ஆக போகுது. அப்போ ஷேர் வாங்கி வச்சுருக்கோம் என்ன பண்ணுவான், டப்புன்னு நாளைக்கு அந்த மேடம்ஸ் இப்போ இன்னும் ஒரு டேக்ஸ் ஏற்றிட்டாங்க, அவ்வளோதான் சோலி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் காலைல வந்தோடனே செல் பண்ணுவாங்க. கொஞ்சம் செல்லிங் வந்தோடனே அப்படியே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் பயந்துக்கிட்டு செல் பண்ணுறோம். அன்னைக்கான ஒரு நியூஸ் அப்போதைக்கு என்ன கிரியேட் ஆகுது, இப்போ இன்றைக்கி சொன்னாங்க மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. ஒரு வருஷம் நீ கடந்து போயிட்ட, அந்த மார்க்கெட்டை வந்து ஒரு வருஷம் நீ வந்து கடந்து போயிட்ட. அப்போது இந்த மார்க்கெட்டில் நீ பேக் டெஸ்ட் எடுக்கிற. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் இந்த நியூஸ் சொன்னவங்களுக்கு தெரிய போதா? இப்போ இந்த ஒரு பெரிய கேண்டில் 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்களேன், இவர் நல்லா ஜூம் பண்ணி காட்டினா இவ்வளோ பெரிய கேண்டில், எதனாலடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துச்சு? அன்றைக்கி போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தியா, ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டியில் வந்து 2023 19ஆம் தேதி வந்து இந்த கேண்டில் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இருக்காது. ஏன்னா அது இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. எதனால் வந்து இவ்வளோ பெரிய செல்லிங் ப்ரெஷர், எதனால் வந்து இவன் செல் பண்ணான்ற ரீசனும் தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பேட்டர்ன் வைப்பாங்க, பேர் வச்சுருப்பாங்க, ஹெட்ன்னு சொல்கிறேன். இங்கே ஒரு சும்மா சொல்கிறேன், இங்கே இது ஷோல்டர், இது ஹெட்டு பாருங்கள், அவ்வளோதான், மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இதுதான் ரீசன். இப்போ சொல்கிறதா 2 வித்தியாசம் இருக்குது இல்லையா? அன்றைக்கி என்ன நியூஸ் சொன்னாங்க, அதுக்கு மார்க்கெட் க்ரியேட் ஆகிருக்கும், அன்றைக்கி டே என்ன நடந்துச்சின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எவனும் பதில் சொல்ல மாட்டான். பேட்டர்ன் இண்டிகேட்டர் மேலே இருக்குது, டபுள் இண்டிகேட்டர் பின்னிக்கிட்டு இருந்துச்சு, இங்கே வந்து சப்போர்ட் இருந்துச்சு, அவ்வளோதான் மேலே மார்க்கெட்டு. எப்படி அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிக்கிட்டு நான் தான் பெரிய ஆள், இப்படி இருந்தால் பெரிய ஆளுன்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. கரண்ட் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் எடுக்க சொல்லுங்கள். நேற்று இன்றைக்கி நிஃப்டி இங்கேருந்து இங்கே போவோம், அங்கேருந்து இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்து நேரில் ட்ரேட் எடுக்க சொல்லுங்கள். லாஸ் ஆகிட்டா என்ன பதில் சொல்லுவாங்க, எங்கே வச்சுப்பாங்க மூஞ்ச, செல்லில் ஸ்ட்ராங்காக வந்துட்டான், இல்லைன்னா பையர் மேலே ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணி போயிட்டான், பிரேக் அவுட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் பிரேக் அவுட் வந்து இங்கே இருக்குது, இங்கேருந்து சப்போர்ட் ஆகி மேலே போய்டும், மகன் கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், செல்லில் ஸ்ட்ராங்காக கீழே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வீடியோ போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, மார்க்கெட்டில் இதெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் புரிஞ்சிக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சமாச்சும் ட்ரேடிங் நாலேஜ் வந்து இருக்கணும், இதை கற்று வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதனால் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சு கரெக்டாக? புரியலைன்னா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள், அகைன் பாருங்கள், புரிகிற வரைக்கும் பார்க்கணும். ஓகே, 100 வாட்டி பார்க்குறதுன்னு தப்பு இல்லை. நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும்னா நீ அதை கற்றுக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால் நம்ம இவ்வளோ பெரிய கேண்டில்லாம் ஏன் வந்துச்சுன்னு பெருசாக அப்படி போய் யோசிக்காமல், கரண்ட்டில் என்ன நடக்குது, ஏன் இவன் பை பண்ணுறான், ஏன் இவன் செல் பண்ணுறான், இந்த சப்போர்ட்டில் இவன் ஏன் நம்மளை வந்து ஏமாத்துறான், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சுன்னா, இப்போ 100 ட்ரேடில் ஒரு 70 ட்ரேட் லாஸ் பண்ணிட்டேன்னா 30 ட்ரேடு ஒரு நாள் வந்து ப்ராஃபிட்டாக இருப்பேன். அதே நீ இன்னும் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணினா அந்த 30 40 ஆக்கலாம், அந்த 40 60 ஆக்கலாம், அந்த 60 80 ஆக்கலாம். நீ 100% 20% லாஸில் இருந்தனாலும் 80% வந்து நீ வந்து ப்ராஃபிட்டில் இருக்கலாம்.
அது வந்து இமீடியட்டாக நடக்குன்னு கேட்டால் இமீடியட்டாக நடக்காது. மார்க்கெட்டில் என்ன நடக்குது, என்ன ப்ரெஷர், அந்த ஒரு 10 கேண்டிலோட ப்ரெஷரை வாட்ச் பண்ணணும். பைனரி ட்ரேடிங்னா சும்மா இல்லை, ரொம்ப எமோஷ்னல், ஆளை தூக்கிடும். அப்படின்றதுக்குள்ளே வாஷ் அவுட் ஆகிடும். குரோ அக்கௌண்ட்லாம் தூக்கிட்டு போயிடும். எந்த ஒரு மார்க்கெட்டில் நீ அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டாலுமே கோயந்தா. நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் 1000 தடவைக்கு மேலே காசு விட்டுருக்கேன் பைனரி ட்ரேடிங்கில். ஓகேவா, 1000 தடவை தோற்றுருக்கேன். ஆனால் நான் அதிகமாக ஜெயிச்சிருக்கேன், அதை விட அதிகமாக ஜெயிச்சிருக்கேன். அதாவது என்ன சொல்லுவாங்களே, பொறுமைக்கு வந்து அதிக பவர் இருக்குது. ஓகே, அன்றைக்கி டே வந்து நம்ம வந்து காசு வந்துச்சான்னு பார்க்கக்கூடாது. அது வந்து ப்ரொஃபஷ்னலாக லாங் டைம் எப்படி கொண்டு போகலான்றது தான் நீங்கள் வந்து பார்க்கணும். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா உங்களுக்காண்டி தான் வந்து நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உட்காந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள், மார்க்கெட்டில் என்னென்னா இவெல்லாம் சொல்கிறான், இதெல்லாம் வச்சு பண்ணலாமா வேணாமா, ஒவ்வொருத்தன் கான்செப்ட்டு அப்பப்போ ஒர்க் ஆகும். நான் ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்ல, அதான் சொல்கிறேனே, மேலே போனால் அவன் வந்து ஒரு நிஃப்டி 150 இதை ஏதோ ஒன்று யூரோ ஜிபிபி இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு வீடியோ போட்டான்னா, அது மேலே போயிடுச்சுன்னா சக்ஸஸ், கீழே போயிடுச்சுன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு, செல்லர் கீழே வந்துட்டாங்க, எடுத்துட்டாங்க, ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ப்ரொஃபஷ்னலான ட்ரேடர் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் வெளியே தெரியாது. அவன் பர்சனலாக ட்ரேட் பண்ணுறான். புரியுதா உங்களுக்கு? வெளியே தெரியாது. கோடிக்கணக்கில் எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் வெளியே தெரியாது. இவன் தான் இது சாதாரணமாக நம்ம ஒரு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம், கேவலமாக ஒருத்தன் வந்து கிழிஞ்ச லுங்கியை போட்டு போவான், ஆனால் அவன் மிகப்பெரிய ட்ரேடராக இருப்பான். ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம நார்மலாக ட்ரேட் பண்ணுற என்ன பண்ணுவோம், பகுமானமாக சுற்றுவோம். என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன் இல்லை, அடே ஆட அப்படி பார்த்துக்கலாம்டா, நம்ம தான்டா வேர்ல்டு, நம்ம தான்டா ட்ரேடு, நம்ம ஸ்ட்ராட்டஜி தான்டா ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்படின்ட்டு. நான் எந்த இடத்துலையுமே வந்து ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டேன். மார்க்கெட்டு எப்படி ஒர்க் ஆகுது, கரண்ட் கண்டிஷனில் என்ன பண்ணலாம், அந்த மாதிரி தான் வந்து நம்ம ட்ரேடு இருக்குமே தவிர, மிச்சப்படி பெருசாக வந்து நம்மளுக்கு தாண்டா ஒர்க் ஆகும் அப்படின்ற ஆணவம்லாம் நமக்கு கிடையாது. ஓகே, நம்ம பைனரி ட்ரேடிங் பண்ணுறோம், இப்போ அதை பற்றி மட்டும் யோசிப்போம். ஓகே, மிச்ச ட்ரேடிங்க்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரேட் பண்ணணும். ஃபாரெக்ஸ் போயிட்டோம்னா அதுக்கேற்றாப்புல டீசெண்டாக எப்படி ட்ரேட் பண்ணணுமோ அப்படி ட்ரேட் பண்ணணும். இப்போ பைனரி ட்ரேடிங்னு வந்தால் எப்படி டீசெண்டாக ட்ரேட் பண்ணணுமோ அப்படி பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதுக்கு எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல நீ வந்து ட்ரேட் பண்ணணும். மாற்றி யோசிக்கணும், ஒரே மாதிரி யோசிக்கக்கூடாது. எதில் எப்படி ட்ரேட் பண்ணணும், எதில் விஷயத்தை எப்படி கற்றுக்கணும், எதில் வந்து கேதர் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. போக போக நான் வந்து உங்களுக்கு கற்றுத்தரேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்க மறந்துடாமல். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு ட்ரேடு வந்து எப்படி இருக்கலாம், நமக்கு சக்ஸஸ் ஒரு 5 ட்ரேடு எடுப்போம். ஓகேவா, 5 ட்ரேடில் நமக்கு வந்து ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதாங்கிறத பார்க்கலாம். அனலைஸ் பண்ணி லாஸ் ஆனால் நான் கவலையே பட மாட்டேன், ஒரு துளி கூட கவலை மாட்டேன். ஏன்னா நான் ப்ரொஃபஷ்னலாக அனலைஸ் பண்ணேன். லாஸ் ஆகுது, அகைன் நான் வந்து இன்னும் போய் ப்ராக்டிஸ் எடுத்து கற்றுப்பேன், எதனால் வந்துச்சு, எதனால் ஏன் தப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கற்றுப்பேன். ப்ராப்பராக ஒரு 5 ட்ரேடு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் 1 மினிட்டில் வந்து இங்கே சப்போர்ட் இருந்துச்சு, மிச்சரெல்லாம் இது தான் வந்து பெரிய சப்போர்ட். ஓகே, இது தூக்கிடுங்க, இது அதுக்கு போட்ட கோடு. ஓகேவா, இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு 1 மினிட் கேண்டிலில். இது ஒரு சப்போர்ட், இது ஒரு சப்போர்ட், ஆக மொத்தத்தில் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அகெயின் வந்து ஃபேக் அவுட் கேண்டில். ஓகே, இப்போது இங்கே ஒரு விக் இருக்குது இல்லையா, நல்லா பாருங்கள். இப்போ இங்கேருந்து செல் பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர். நிறைய பேர் என்ன பாவாங்க, இது வரைக்கும் எடுத்து விட்ருப்பாங்க பயத்தில். அகெயின் மார்க்கெட்டு மேலே போனோடனே இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மார்க்கெட் வந்து அகெயின் என்ன பண்ணுவாங்க, பயத்தில் மார்க்கெட் ஐயோ ஸ்டாப் லாஸ் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு செல்லிங் ப்ரெஷர் ஆகுது. புதுசாக என்ட்ரான செல்லரும் இருப்பான். ஓகேவா, இப்போது மார்க்கெட்டோட ப்ரெஷர் வந்து என்ன, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இப்போது இந்த கேண்டில் வந்து செல்லர் வந்து மார்க்கெட்டு கொண்டு போகிறான், ட்ரை பண்ணுறாங்க. பையர்ஸோட அமௌண்ட் வந்து பெருசாக மார்க்கெட்டுக்குள்ளே வரலை, ஒரு பர்டிகுலர் 2 நிமிஷத்தில் எதுவும் பெருசாக வரலை. அகெயின் வந்து செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். செல்லிங் தான் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை ஒரு பொருளை வாங்கி விற்கிறதுல, அதாவது விற்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களே தவிர வாங்குறதுல பெருசாக காட்டல இந்த ஒரு கேண்டிலில். ஓகேவா,
இது ஒரு 2 கேண்டிலையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது ஒரு மறுபூச கேண்டில் தான். கீழேயும் விக் இல்ல, மேலேயும் விக் இல்ல. இதுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கிறதுனால, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் கேண்டில். இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் கேண்டில். இதுலேயும் ப்ரெஷர் அதிகம். இப்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுது. மார்க்கெட் வந்து உடனே இந்த ஒரு கேண்டிலை வந்து பிரேக் அவுட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உடனே வந்து மார்க்கெட்டு மேலே போயிடும், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டான்ட்டு எடுத்துடக்கூடாது. அடுத்து கொஞ்சம் இந்த ஒரு சப்போர்ட்டை எப்படி ரியாக்ட் பண்ணுது, இங்கே சப்போர்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். அந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன சப்போர்ட், இது ஏன் இப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, மேலே போகிறான்னா ஸ்ட்ராங்காக மேலே தானே போயிருக்கணும். ஆல்ரெடி மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக செல்லிங்காக நடந்திருக்கு. இங்கே இவ்வளோ ஸ்ட்ராங்காக மார்க்கெட் செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கே கண்டினியூ பண்ணியிருக்கான், வீக் ஆகிட்டான். இந்த இடத்துல செல்லிங், அதாவது மார்க்கெட்டில் காசு பையர்ஸ் வந்து உள்ள காசு இறக்கலை, போடலை. எவனும் பை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. இந்த பொறுத்த வரைக்கும் விற்கிறதுக்கு தான் அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க மார்க்கெட்டில். இப்போது நெக்ஸ்ட் இது ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம், குட்டியாக ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட் அவன் என்னமா ரியாக்ட் பண்ணியிருக்கான், 3 கேண்டில் 4 கேண்டில் இருந்தாலே அது ஒரு சப்போர்ட் தான் இங்கேருந்து. ஓகேவா, 1 மினிட். ஓகே, இப்போது இந்த சப்போர்ட் என்ன பண்ணிச்சு, ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி அகெயின் வந்து பையர், ஏன்னா இந்த இடத்துலேருந்து பை பண்ணியிருக்காங்க இல்லையா. சரி, இவனோட ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு அகெயின் பை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே ஒரு குட்டி ஒரு பையர், கொஞ்சமாக காசு வந்திருக்கு. ஓகேவா, பையர் வந்து கொஞ்சமாக வந்திருக்காங்க. அப்படி ஸ்ட்ராங்காக வந்ததா இது வரைக்குமாச்சு ரீச் ஆகிடும். நெக்ஸ்ட் கேண்டில் அப்படி பையர்ஸ் ரொம்ப பணத்தை உள்ளே போட்டுருந்தா மார்க்கெட்டில் பைன்னு பண்ணியிருந்தா கூட மார்க்கெட் கொஞ்சமாச்சும் இதை வச்சு பிரேக் அவுட் பண்ண மார்க்கெட் மேலே போயிருக்கணும். மார்க்கெட் மேலே போகலை. இந்த விக்கை வந்து பார்த்திங்கன்னா, இந்த விக்கை வந்து முழுசாக அவன் க்ளோஸ் பண்ணணும். ஆனால் முழுசாக க்ளோஸ் பண்ணல, இந்த விக்கிலே நிற்குது. ஓகே, நல்லா பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். விக்கு இங்கே இருக்குது. ஓகே, விக்கு இங்கே இருக்குது. அவன் அதை இன்னும் தொடலை, இன்னும் க்ளோஸே பண்ணல. அப்போது வெயிட் பண்ணணும். யாருக்காண்டி, செல்லருக்காண்டி வெயிட் பண்ணக்கூடாது, பையருக்காண்டி வெயிட் பண்ணணும். ஏன்னா ஒரு சப்போர்ட் வர இடத்துலலாம் பையர் வந்து ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுறான், இங்கேயும் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுறான். ஓகே, இந்த ஒரு சப்போர்ட்டுக்கு பையர் வந்து மார்க்கெட் கொண்டு போயிருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு, இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக மேலே கொண்டு போயிருக்கான். இமீடியட்டாக இந்த இடத்துல வந்து ட்ரேடர் இருக்கலாம்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இங்கே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு இந்த இடம். ஓகே, இந்த இடம், இந்த ஒரு 2 இங்கேருந்து வச்சுப்போம், இந்த ஒரு சப்போர்ட்டை, இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட்டை, இது சப்போர்ட்டு இது ரெசிஸ்டண்ட். ஓகே, இந்த ஒரு ரெசிஸ்டண்ட் வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ரெசிஸ்டண்ட் இடத்துல வந்த உடனே பையர்ஸ் மார்க்கெட்டிங் வந்து பை ஆகி மேலே ஸ்ட்ராங் நல்லா மேலே போயிருக்குல்ல, இந்த இடத்துல நிறைய பேர் என்ட்ரானவங்க இருப்பாங்க. இந்த ஒரு விக்கிலேருந்து என்ட்ரானவங்க இருப்பாங்க. ஒரே நிமிஷம், இங்கேருந்து நான் இங்கேருந்து நான் என்ட்ராகிறேன். இங்கேருந்து நான் என்ட்ராகி இது வரைக்கும் மார்க்கெட் போகும். இவன் ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணுவோம். இங்கேருந்து ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் இருக்குது இல்லையா, இது ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் தான். எப்படி, இங்கேருந்து ஸ்டாப் லாஸ், மார்க்கெட்டு ஃபுல்லாக இது வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம், மார்க்கெட்டு இங்கிறாது, இது எடுக்கும், இங்கே பை பண்ணியிருப்பாங்களா, இங்கே என்ட்ரானவங்க ஸ்டாப் லாஸ் மினிமம் இங்கே வச்சுருப்பான். பெருசாக ஸ்டாப் லாஸ்னால் இது கீழே வச்சுருப்பான். ஓகே, இதுக்கு கீழே, ஏன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது, இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். மினிமம் மேக்ஸிமம் கொஞ்சம் பெருசாக ஸ்டாப் லாஸ் தான் சொல்கிறேன். இங்கேயும் இருக்கலாம், ஸ்டாப் லாஸ் இருக்கலாம் மார்க்கெட்டில். ஓகே, இப்போது இந்த பையர் என்ன பண்ணுவான், இங்கேருந்து பை பண்ணவங்கெல்லாம் இங்கே சில பேர் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 10 ரூபா போட்டோடனே ஒரு 50 ரூபா ஒரு 50 ரூபா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆசிரியர் என்ன பண்ணுவான், ஐயா 50 ரூபா வந்துச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விற்றுரும். 10 ரூபா போட்டு 50 ரூபா வந்துச்சு, மொத்தம் 60 ரூபா, போடுறா விற்றுடா டக்குன்னு அப்படின்னு சிலர் பண்ணுவாங்க. அது யார் பண்ணுவா அந்த காரியம், ஸ்கேல்பர் வந்து என்ட்ரு ஆவாங்க. பயத்தில் லாங் என்ட்ரி போடுறவங்களாம் இதை பற்றி கவலையே பட மாட்டான். ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கணும், இல்லை டார்கெட் போகணும்னு விட்டுருவான். இந்த பயத்தில் செல் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். 10 ரூபா போட்டுப்பா 50 ரூபா வந்துச்சா ஆளை ஒரு சமயம் டக்குன்னு விற்றுருவாங்க. இப்போது அதுக்கான ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஓகே, இங்கே பை பண்ணவனோட செல் பண்ணவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கான். இப்போ நம்ம வந்து எங்கே பை பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து பை ஆகும்,
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இதை நான் தூக்கிடுறேன். இப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது? பிரேக் அவுட் பண்ணல. இந்த முழுசான ஒரு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணல. நெக்ஸ்ட் கேண்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேண்டில் டோஜி, அதாவது இந்த ஒரு விக்கை ரிஜெக்ட் பண்ணுது. ரிஜெக்ட் பண்ணுதுன்னா மார்க்கெட்டை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக செல்லிங் வந்து டக்குன்னு இல்லை, இன்னொரு செல்லிங் கேண்டில்லாம் வந்திருக்கணும், வரலை. அப்போது ஒரு நியூட்ரல் கேண்டில், டோஜி கேண்டில், அந்த இடத்துல விற்கிறதுக்கு கொஞ்சம் ஆள் இல்லை. வாங்குறவன் இந்த பக்கத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். இங்கேருந்து வாங்கினவன் தான் இங்கே பாதி கொஞ்சம் செல் பண்ணியிருக்கான். ஓகேவா? அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். மெயினான ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஓகே, இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் வந்து பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் இங்கே வந்து எவ்வளோ பேர் ட்ரேட் பண்ணிடுவான், எவ்வளோ ப்ரெஷர் ஆகுது, அது நம்ம பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த கேண்டில் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இங்கே இந்த செல்லரோட ஸ்டாப் லாஸை வந்து அகைன் வந்து பையர் வந்து கலெக்ட் பண்ணுறான். அதுவும் ஒன்று, இந்த இடத்துல புதுசாக பையர், இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு இல்லையா, இந்த இடம் பை பண்ணி அகைன் வந்து செல்லர் வந்திருக்கான். ஓகே, டவுன் ட்ரெண்டில் இந்த கேண்டிலை நம்பக்கூடாது. இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலே கிடையாது. எப்படி? இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிலே கிடையாது. ஸ்ட்ராங்கான கேண்டில்னால் இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் முழுசாக, இந்த ஒரு கேண்டிலை முழுசாக முழிக்கிருந்தான் அப்படின்னா, முழுசாக முழிக்கிறதுனா பையர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதில் செல்லிங் ப்ரெஷரே இருக்கக்கூடாது. இது செல்லிங் ப்ரெஷரே இல்லாத கேண்டில் இது. இந்த மாதிரி ஒரு கேண்டில் இங்கே வரணும், வரலை. அப்போ வெயிட் பண்ணலாம். அப்போ நம்ம யாருக்காண்டி ட்ரேட் பண்ணுறத பிளான் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக யோசிக்கணும். எப்படி நம்ம யார் சைடு வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 2-3 கேண்டில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஆக மொத்தத்தில் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன்றா வச்சு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில், விக்கே இல்லாத கேண்டில். ஓகே, விக்கே இல்லாத கேண்டில் இது 2 கேண்டில். ஓகே, அகெயின் வந்து இவனோட பையிங்னு வந்தால் நம்ம கீழே இருந்து தான் எடுக்கணும். டாப்பில் போய்ட்டோன்னே அங்கே வந்து ஸ்ட்ராங்காக போய்டுவான்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாது. சட்டு என்ன பண்ணுவான், இங்கேருந்து பை பண்ணுவாங்கன்னா சில பேர் செல் பண்ணிட்டாங்கன்னா மொத்த மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த இடத்த வச்சுக்கும் ரீச் ஆகணும், பையர் வந்து ரீச் ஆகணும். ரீச் ஆகிறானான்றதை பார்க்கலாம். போகிறான், நெக்ஸ்ட் கேண்டில் போகலை, அகெயின் போகலை, அகெயின் பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட். மொத்தம் இவனோட ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து பை பண்ணாங்க இல்லையா, இவனோட ரோத்து ஸ்டாப் லாஸும் வந்து தூக்கிட்டான். உடனே வந்து என்ன பண்ணலாம், மார்க்கெட் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்க, அடுத்த கேண்டிலும் கொடுக்கலான்னா கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி பக்கத்தில் இந்த பக்கம் ரொம்ப மார்க்கெட்டை வந்து இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்காங்க. அகெயின் வந்து பிரேக் அவுட் பண்ண இவங்ககிட்ட வந்து விற்றான் இல்லையா, இப்போ ப்ரைஸ் கம்மியாகி போச்சு. இப்போ இங்கே வந்து ஒரு 100 இருக்குன்னா, சாரி, இங்கே வந்து ஒரு 100 இருக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான், இங்கே வந்து ஒரு 20 வந்துச்சுரா போடுறா பையிங்னு சொல்லிட்டு பையிங் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கேயும் ட்ரை பண்ணியிருக்கான், இங்கேயும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கான், இங்கேயும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கான். ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து டக்குன்னு வந்து பை ஆகுதுன்னா அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நமக்கான சப்போர்ட் ஏரியா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. யார் எந்த ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும். ப்ரெஷர் கம்மியாக இருக்குதான்னு பார்க்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இந்த 3-4 நிமிஷத்தில் வந்து பையர் வந்து மேலே போயிருக்கான். இவன் ஒரே ஒரு கேண்டில் மொத்தத்தையும் முடிச்சு விட்டான். அப்போ வந்து செல் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது இந்த கேண்டில் எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணுங்கள், அதையும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் நான் சொல்ல, செல்லு வந்தான்னா நெக்ஸ்ட் டவுன் கேண்டில் தானே வந்திருக்கணும். அகைன் பையர் என்ட்ராக கொடுக்குறான். ஓகே, நம்ம வந்து எந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் கொடுக்கலாம், அதாவது டவுன் கொடுக்கலான்னா மினிமம் இந்த கேண்டிலை வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் இருக்கணும். பிரேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட் கீழே வருதுன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இந்த கேண்டிலை பிரேக் பண்ணுவான். இந்த கேண்டிலை அகெயின் பிரேக் பண்ணும்போது அடுத்த கேண்டில் ஸ்ட்ராங்காக எடுப்பேன். பார்த்துக்கலாமா? பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணலை, பிரேக் பண்ணலை, பிரேக் பண்ணியிருக்கான் ஆனால் ஸ்ட்ராங்காக பண்ணலை. நெக்ஸ்ட்டு இந்த கேண்டிலை உடைக்கும்போது, அதாவது இந்த ஒரு கேண்டிலை வந்து மார்க்கெட்டை வந்து உடைக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து செல் டைரக்ஷன் வந்து அடுத்த கேண்டிலுக்கு கொடுக்கலாம். வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக மேலே போக ஆரம்பிச்சிச்சு. நம்ம இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செல்லுக்கான வந்து செல்லு எங்கே எங்கே இப்போ வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னா செல்லிங் ப்ரெஷர் எங்கே அதிகமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு டவுன் டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணக்கூடாது. மார்க்கெட் ஒரு அளவுக்கு மேலே மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே போயிட்டு இருக்கும்போது உடனே செல் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ட்ரேடு எடுக்கக்கூடாது. அதுக்குமே வெயிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்த அவன் பிரேக் பண்ணிட்டான். இந்த ஒரு விக்கை வந்து பிரேக் பண்ணிட்டான். இப்போ வந்து எங்கே வந்து பை எடுக்கலாம்? இங்கே இந்த உடச்சிருந்தா நான் செல்லு கொடுக்கலான்னு சொன்னேன். இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக மார்க்கெட் மேலே போகுது, எங்கே வந்தால் பை கொடுக்கலான்றத அதையும் சொல்கிறேன். இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணல, அதுக்குள்ளேயும் அவன் மேலே போயிட்டான். இப்போ இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம வந்து பைக்கான ட்ரேட் ப்ளேஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். अरे यार इंटरनेट करो. வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேண்டில் எங்கே வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணணும். பிரேக் பண்ணி மேலே ஸ்ட்ராங்காக போயிட்டான். வெயிட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் வச்சுருக்கோம், இதை அவன் பிரேக் பண்ணிட்டான். இப்போது நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த விக்கு வந்து என்ட்ராகணும். பையர் வந்து மார்க்கெட்டை வந்து உடைக்கணும். ஏன்னா ஸ்ட்ராங் பையர் இல்லையா, மார்க்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டான் இல்லையா. அகெயின் வந்து மேலே போச்சுன்னா நம்ம வந்து கண்டினியூ ட்ரேட் கொடுக்கலாம் அப் ட்ரெண்டுக்கு. இல்லை மார்க்கெட் புல் பேக் எடுக்குதுன்னா கொஞ்சம் இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் அவன் என்னமா வந்து க்ரியேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் கேண்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் பண்ணல, விக்கு தான் விட்டுருக்கு, பிரேக் பண்ணல. ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி பிரேக் பண்ணணும், டக்குன்னு உடைக்கணும். பெஸ்ட் பிரேக் அவுட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்புக்கான ஒரு ட்ரேடு எடுக்க போகிறேன். ஏன்னா என்னோட டிசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வால்யூமாக உடைச்சிருக்கான். பெருசாக வந்து செல்லிங் ப்ரெஷர் இல்லை. அகெயின் கொஞ்சம் பையர் ஆச்சும் மார்க்கெட் மேலே கொண்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அப் ட்ரெண்டுக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. நான் வந்து பைனரி ட்ரேடிங்கில் இப்போ வந்து எனக்கு என்னோடய கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், அதனால் நெக்ஸ்ட்டு வந்து பை போகிறேன். நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பிக் ஆக மொத்தத்தில் நம்ம வந்து பக்காவாக நம்ம கரெக்டாக என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா பைனரி மார்க்கெட்டில் இது ப்ராஃபிட் தான். ஓகே, ஆக மொத்தத்தில் இது ரெட்டில் க்ரீனில் தான் இப்போ முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம வந்து கரெக்டாக ஓரளவுக்கு மார்க்கெட்டை வந்து ப்ரொஃபஷனலாக அனலைஸ் பண்ணது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு கேண்டில் என்ன ஆகுது? பை. அப்படியே நீங்கள் மார்டிங்கல் யூஸ் பண்ணியிருந்தா கூட மார்டிங்கல்னு போடுவோம். அதில் நீங்கள் வந்து இந்த ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா கூட, இந்த ட்ரேடு உங்களுக்கு டோஜில் தப்பாக என்ட்ரி கொடுத்து முடிஞ்சிருந்தா கூட, நெக்ஸ்ட்டு நீங்கள் மார்டிங்கல் எடுத்திங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கும். ஓகே, கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளோட ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியாவை வந்து அது மார்க்கெட்டில் வந்து கரெக்டாக போய்கிட்டு இருக்குன்னா அதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். லாஸ் ஆகிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்போது இந்த ஜேபிபி யூசிடியில் ஒரு ட்ரேட் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம். செகண்ட் ட்ரேட் போகலாம், வேறு மார்க்கெட், அதே மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ண தேவையில்ல. இது வேணாம், ஓகே, இது வச்சுக்கலாம். 5 ட்ரேடுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பண்ணால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் போலியே. அது வரைக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பொறுமை இருக்குதான்னு தெரில. தூக்குவது நண்பர்களே. ரொம்ப நேரம் பேசிக்கிறதுனால வாய் வேறு வலிக்குது. ஓகே, கொஞ்சம் பிரேக் எடுத்தேன், ஸோ அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் தானே சொன்னேன். ஆமாம், இது என்ன பேர்? ஜிபிபி யூஎஸ்டி. ஓகே, இந்த பேரில் ஒரு அனலைஸ் பண்ணலாம். ரியல் மார்க்கெட்டில் பைனரிலையும் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுப்போம்.
லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்காண்டி தான் நான் வந்து இவ்வளோ விஷயத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறேன். ஸோ பொறுமையாக பாருங்கள். பொறுமை இருந்தால் நீ பொழைச்சிப்ப, பொறுமை இல்லைனா கோயிந்தா. ஓகே, இப்போ 1 ஹவருக்கு போகலாம். 1 ஹவரில் என்ன கண்டிஷன்? சைட்வேஸ் கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விக் அதிகமாக இருக்கிற மார்க்கெட். இதில் நம்ம ட்ரேடே பண்ண வேண்டாம், வேறு மார்க்கெட்டுக்கு போகலாம். அதுதான் பண்ணோம். ஓகே, ஜிபிபி ஜேபிஒய். இப்போது 1 ஹவரில் என்ன நடக்குது? அப் ட்ரெண்டு. 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் சைட்வேஸ். நம்ம ஒரு கேண்டில் எடுக்கிறதுனால, ஒரு கேண்டில் ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால இது வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ். இது 1 ஹவரில் ஒரு சப்போர்ட்டு இது வச்சுக்குவோம். 1 ஹவரில் இந்த கேண்டில்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகே, இந்த ஏரியா நல்லா தெரியுதா? ஓகே வெயிட் பண்ணலாம். சாரி, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இந்த இன்னும் கேண்டில் இங்கே வச்சுக்கலாம். இது முடிஞ்சு போன கேண்டில். ஸோ அதனால் இதுதான் ஒரு சப்போர்ட் இருக்குது, இதுதான் ஹை. ஓகேவா? ஸோ 15 மினிட்ஸ் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். சப்போர்ட்னா இதுதான், வேறு எதுவும் சப்போர்ட்டும் இல்லை. 5 மினிட்ஸ் போகலாம். இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டை டபுள் டைம் வந்து சாரி இங்கே மார்க்கெட் செல் பண்ணியிருக்காங்க. அகைன் பிரேக் பண்ணல, அகைன் செல்லிங், அகைன் பிரேக் அவுட். ஓகே, 5 மினிட்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போயிருக்கான். விக்கே இல்லாத கேண்டில், ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு 1 மினிட் போகலாம். 1 மினிட்டில் இதுதான் சப்போர்ட். ஓகே, சாரி ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட். ஓகேவா? மார்க்கெட்டோட டாப் வந்து இங்கே இருக்குது ஒரு ரெசிஸ்டண்ட். ஓகே, சப்போர்ட் இது நமக்கு 1 மினிட்டில் சப்போர்ட் இதுதான் சப்போர்ட். இப்போ மார்க்கெட்டு நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கு. ஓகே, முழு கேண்டிலாக இருந்துச்சு இல்லையா 15 மினிட்ஸில்? இங்கே பாருங்கள், முழு கேண்டிலாக இருக்கா? 5 மினிட்ஸில் 2 கேண்டில் முழுசாக இருக்கா? ரொம்ப முழுசாக இருக்குது. இதுக்குள்ளே எத்தனை பேர் செல்லர் வந்தான்றதை 1 மினிட்டில் போய் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல செல்லர் வந்திருக்கான், இந்த இடத்துல செல்லர் வந்திருக்கான், 2 செல்லர் வந்திருக்கான். ஆனால் அதில் முழுசாக காட்டும், ஒரு டைம் ஃப்ரேமில் வித்தியாசமாக காட்டும். ஓகே, அதுதான் மார்க்கெட்டில் எந்த பேரில் எந்த டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதுன்றதை எவனாலையுமே கணிக்க முடியாது. ஓகேவா? நம்ம என்ன ட்ரேட் பண்ண போகிறோம், அந்த நேரத்தில் என்ன மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதுன்ற பார்த்துட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். ரொம்ப பெருசாக போயெல்லாம் போட்டு ஆர் பேட்டர்ன் எஸ் பேட்டர்ன்லாம் போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்னும் நிறைய பேட்டர்ன்லாம் இருக்குது. டபுள் டாப்பு, ட்ரிபிள் டாப்பு, நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம படிக்கிறதில்ல, சரி கேள்விப்பட்டதோட சரி. ஸ்டார்டிங்கில் போய் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பேன் நானும், யூடியூப்பில் போடுறா அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி. அப்போ தான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் அடிபட்டு செருப்படி வாங்கி எதுவுமே ஒர்க் ஆகாது. அந்த நேரத்தில் எவன் பணம் உள்ளே கொண்டு போகிறான், எவன் வெளியே எடுத்துகிட்டு போகிறான்றது தான் தெரியணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போது மார்க்கெட்டு இங்கே தான் ரெசிஸ்டன்ட், இதை பிரேக் அவுட் பண்ணணும். ஆனால் அது போகிறானான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கேண்டில் இப்போ நம்ம வந்து யாருக்கான ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூவ் பண்ணணுன்றதை இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செல் சைடா பை சைடா, நம்ம எந்த சைடு வந்து டார்கெட் பண்ண போகிறோன்ட்டு. இந்த ஒரு ஹையை அவன் விக் விட்ருக்கான் இல்லையா, இந்த ஹையை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணுறானான்னு பார்க்கணும். இல்லையனா இந்த கேண்டிலில் செல்லர் வந்திருக்கான் இல்லையா, அகைன் பையர் மூவ் பண்ணியிருக்கான். அப்போ இந்த விக்கில் எப்படி, இந்த ஒரு விக்கில் வந்து இந்த டபுள் விக்கு இருக்குது, ஒரே நிமிஷம் இருங்க, இந்த விக்கை வந்து பிரேக் அவுட் பண்ணணும். இந்த 2 விக்கை வந்து பிரேக் அவுட் பண்ணான்னா இந்த இடத்துல நம்ம வந்து பைக்கான ட்ரேட் வந்து என்ட்ரு ஆகலாம். இந்த இடத்துலையும் என்ட்ரு ஆகலாம், இந்த இடத்துலையும் என்ட்ரு ஆகலாம். இங்கே விக்கு விட்டான்னா எடுக்கக்கூடாது. ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி
இந்த இடத்துல நம்ம வந்து பைக்கான என்ட்ரி கொடுக்கலாம். ஒரு ட்ரேட். ஓகே, நம்ம பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கேண்டில் செல்லிங், நெக்ஸ்ட் கேண்டில் செல்லிங், நெக்ஸ்ட் கேண்டில் இது பிரேக் அவுட் பண்ணல. பார்ப்போம், ஏன்னா ஸ்ட்ராங்காக செல்லர் வந்திருக்கான். இங்கே பை பண்ணவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ புதுசாக என்ட்ரான செல்லர் நிறைய பேர் வரல. இங்கேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணவங்க மட்டும்தான் இங்கே வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெருசாக இம்பேக்ட் ஆகலை. ஸ்ட்ராங்காக வந்திருக்கணும். செல்லு வந்தால் டக்கு டக்குன்னு வந்திருக்கணும். செல்லரோட ஆதிக்கம் இப்போதைக்கு இல்லை. வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேண்டில், நெக்ஸ்ட்டு 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 நெக்ஸ்ட் நம்ம ஏரியாவுக்கு வரட்டும். இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டான். நான் சொன்னல இந்த இடத்துல பை பண்ணியிருக்கலான்ட்டு. இதை தொட்ட உடனே நம்ம பை பண்ணியிருந்தோன்னா பைனரி மார்க்கெட்டில் இந்த இடத்துல நம்ம வந்து பை என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா இந்த இடம் வந்து ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கும். ஓகே, இந்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுக்கல, நான் சொல்லலை. ஆனால் வந்து இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே கொண்டு போயிருக்கு பாருங்கள். ஓகேவா, பையர் வந்து என்ட்ராயிருக்கான். இந்த ஏரியாவில் வந்து அகெயின் வந்து என்ட்ராவாக தான் நான் இந்த லைன் போட்டேன். அகெயின் அதே மாதிரி என்ட்ராயிருக்கான். அப்போ வந்து வெயிட் பண்ணலாம். இந்த ஒரு ஐயை பிரேக் பண்ணுறானான்னு பார்க்கலாம். பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டான்னா இங்கேருந்து ஸ்ட்ராங்காக நம்ம வந்து அப் கொடுக்கலாம். அதுவுமே நான் வந்து என்ன கன்ஃபர்மேஷனுங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணணும், ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணணும். பண்ணல. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பிரேக் பண்ணிட்டான். ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிட்டான். அப்போது இந்த இடத்துக்கு அவன் ஈஸியாக வந்து போயிடுவான். ஏன்னா 1 ஹவரில் நம்ம வந்து ஒரு ஐ வச்சோம் இல்லையா, அதை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணுவான். இமீடியட்டாக நம்ம வந்து நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு எடுக்கக்கூடாது. ரொம்ப கேப் அப்பில் போய் ஓப்பன் ஆகியிருந்தாலுமே இமீடியட்டாக வந்து டக்குன்னு பையை எடுக்கக்கூடாது. இங்கே இருந்த செல்லர்ஸ் எல்லாமே இங்கேயும் என்ட்ரு ஆவாங்க. வெயிட் பண்ண உடனே போய் ரீச் ஆகிடாது மார்க்கெட். எந்த இடத்துல வந்து அகெயின் ட்ரேட் கொடுக்கலாம், இந்த 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 ஏரியாவை ஃபில் பண்ணட்டும். நெக்ஸ்ட்டு சரி, நான் சொல்ல செல்லர் வந்துட்டான். சப்போஸ் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக போயிருக்குன்னு சொல்லிட்டு என்ட்ரு ஆகிருந்தோன்னா கோவிந்தா, நமக்கு அதை சொல்லி முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணலாம். இந்த ஐயை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணான்னா கண்டினியூ பண்ணலாம். பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதை பிரேக் பண்ணட்டும், பார்ப்போம். நெக்ஸ்ட் 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 பிரேக் பண்ணல, நம்ம ஏரியாவுக்கு ஒன்றும் வரல. நெக்ஸ்ட் கேண்டில், நெக்ஸ்ட் வரல, வெயிட் பண்ணணும். ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணலை. இந்த இடத்து ரீச் ஆகிடும் சொன்னல, ஈஸியாக ரீச் ஆகிட்டான் பாருங்க டக்குன்னு. ஓகேவா, பிரேக் ஆகி அகெயின் ரீச் ஆகி ஒரு செல்லு. ஓகே, இப்போது நம்ம யாருக்காண்டி வெயிட் பண்ணோம்னா அகெயின் பையருக்காண்டி தான் வெயிட் பண்ணணும். இந்த இடம் பிரேக் ஆகணும். இந்த கேண்டிலை பிரேக் பண்ணால் இந்த ஒரு இடத்துக்கு கான்ஃபிடெண்ட்டாக அவன் ரீச் ஆகிடுவான். செல்லர்ஸ் வந்து ரீச் ஆகிடுவாங்க. வரணும், பிரேக் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் கேண்டில் நான் கான்ஃபிடெண்ட்டாக டவுனுக்கு என்ட்ரு ஆகிறேன். என்னோட ஒரு அனலைஸை பொறுத்த வரைக்கும் அகெயின் இந்த இடத்த ஃபில் பண்ணுவான். சப்போஸ் இந்த இடத்த ஃபில் பண்ணிவிட்டு ஒரு விக்கு விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் ரீச் ஆனோடனே இப்போ இங்கேருந்து இதை பிரேக் பண்ணிட்டான். சாரி, இந்த இடத்த பிரேக் பண்ணுறான்னு வச்சுங்களேன். பிரேக் பண்ணிட்டான்னா இங்கேருந்து கீழேருந்து விக்கு விட்டு மார்க்கெட் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சும்மா வரைஞ்சே காட்டுறேன். ஓகே, சரி, சென்டராக வைக்க முடியல, இப்படி வச்சுக்கிறேன். விக்கு இது வரைக்கும் விட்டு மார்க்கெட்டை மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் வந்து ஸ்ட்ராங்காக செல்லிங்க்கு வந்து நான் என்ட்ரு ஆகிறேன். நெக்ஸ்ட்டு கேண்டில் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் என்னோடய என்ட்ரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன். நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கலாமா? டவுன் எப்படி நான் சொன்ன மாதிரி விக்கு விட்டானா
அவங்க லைவாக தான் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணுறேன். ஏற்கனவே மார்க்கெட்டை பார்த்துட்டுலாம் நான் வந்து இப்போ பண்ணல, கரண்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி விக்கு விட்டு இங்கேயும் க்ளோஸ் பண்ணலாம். ஆக மொத்தத்தில் இது ஒரு கரெக்டான ஒரு சப்போர்ட் ஏரியா. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருக்கோம், ஆனால் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட். ஓகே, மேலே க்ளோஸ் பண்ணலை, ஆனால் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணிட்டான், ஆனால் எனக்கு தேவை அந்த ஒரு கேண்டில் தான், என்னோடய ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன். இந்த ட்ரேட் நமக்கு வந்து ஷார்ட் ஷார்ட். ஓகேவா? இப்போது இந்த மார்க்கெட்டில் இதில் நம்ம பண்ணதெல்லாம் போதும். ரியலாக ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, ஆனால் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த மார்க்கெட்டில் நம்ம போய் ரியல் மார்க்கெட் இருக்கானா? இருக்கான். யூரோ ஜேபிஒய் இருக்குது பைனரி மார்க்கெட்டில். இப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு அனலைஸ் போடுவோம். ஒரே ஒரு ட்ரேட் இருக்கும், ரொம்ப பெருசாக போயிடும், அப்புறம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பொறுமை இருக்காது. ஓகே, 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இது லோ, இந்த கேண்டில் ஹை வச்சுக்கலாம். ஒரு கேண்டில், அந்த ஒரு கேண்டில்லே ஹை அண்ட் லோ. ஓகே, நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் சப்போர்ட் எங்கேயாவது கிடைக்குதா? அதுக்குள்ளே கிடைக்கவில்லை. 5 மினிட்ஸ் போகலாம். கிடைக்குதா? சப்போர்ட் கிடைக்குதா? கிடைக்கல, சப்போர்ட் கிடைக்கல. 1 மினிட் சப்போர்ட் இங்கே இருக்குது, இதுதான் ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட்டு. ஓகேவா? 1 மினிட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனை போடுவோம். இதுதான் தலைமை. சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அகெயின் ஷார்ப்பாக மேலே போயிட்டான். இப்போ இந்த இடத்துல கரண்ட்டாக இப்போ என்ன நடக்க போகுது? இது லைவ் மார்க்கெட், நான் பேக் டெஸ்ட்லாம் பண்ணல, லைவ் மார்க்கெட். வெயிட் பண்ணலாம். ஷார்ப்பாக ஒரு என்ட்ரி எடுக்கலாம். லாஸோ ப்ராஃபிட்டோ நம்ம அனலைஸ் பண்ணபடி இங்கே ஒரு விக் இருக்குது 1 மினிட்டில். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். அந்த ஏரியாவுக்கு ரீச் ஆகுதா இல்லையான்ட்டு பார்க்கலாம். நம்மளோட என்ட்ரி எங்கே இருக்கும்? பை சைடா செல் சைடா? இப்போ பார்த்துடலாம், கொஞ்ச நேரத்தில். வெயிட் பண்ணலாம். ஏன்னா லைவ் மார்க்கெட் இதெல்லாம் டக்கு டக்குன்னு அழுத்த முடியாது. அது என்ன முடியுதோ அதுதான். நெக்ஸ்ட்டு செல்லர் வரான்னு பார்ப்போம். ஒரே ஒரு செல்லர் வந்தால் நம்ம வந்து இந்த கேண்டில்லேருந்து என்ட்ரி கொடுக்கலாம். இந்த கேண்டிலில் இந்த இடத்துல வரட்டும், இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர், அந்த ஏரியாவை, இந்த ஒரு ரெசிஸ்டண்ட்டு இந்த ஏரியாவை வந்து பிரேக் பண்ணுறானா இல்லையான்னு பார்க்கலாம். இது ரெட்டில் முடிஞ்சா இல்லையான்னு பார்க்கலாம். இந்த இடம் ஃபில் பண்ணிச்சா, இந்த ஏரியாவை வந்து தொட்டுச்சேன்னா நான் நெக்ஸ்ட்டு பை கொடுப்பேன். பிரேக் பண்ணுறான், விக்கு விட்டுச்சுன்னா இது ஃபுல்லாக உடைக்கக்கூடாது. இங்கே ஒரு சப்போர்ட் வச்சுருக்கியா, இதை ஃபுல்லாக உடைக்காமல் கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் பண்ணானா கூட நெக்ஸ்ட்டு நான் வந்து பை கொடுப்பேன். நியூட்ரல் கேண்டிலாக முடிஞ்சுன்னா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன், வெயிட் பண்ணலாம். க்ரீனில் போய் க்ளோஸ் ஆகணும், கொஞ்சமாச்சும் க்ரீனில் போய் க்ளோஸ் ஆகணும். க்ரீனில் போய் க்ளோஸ் ஆனால் நான் அப்புக்கு எடுப்பேன். நெக்ஸ்ட்டு நான் எடுக்கிறேன், தோஜி தான் இருந்தாலும் பரவாயில்ல.
கொஞ்சம் மேலே க்ளோஸ் பண்ணிக்கணும். டோஜியில் முடிஞ்சிச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மார்டிங்கில் எடுப்போம். நெக்ஸ்ட் கேண்டில். ஓகே, ப்ராஃபிட். ஓகே, புரிஞ்சா? இந்த மாதிரி தான் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். லாஸ் ஆயிருந்தாலே எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி புரியலனா அகைன் போய் மறுபடியும் பாருங்கள். இது டே 1க்கு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து டே 1க்கான அனலைஸ் வீடியோ. ஓகே கைஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து சிக்னல் கொடுக்குறேன் என்னோடய விஐபியில். என்னோடய லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு, என்னோடய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பயோலையும் வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா டெலகிராமில் நீங்கள் வந்து நம்ம பப்ளிக் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்லேயே லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து என்னோடய லிங்க்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஐடி சென்ட் பண்ணிங்கன்னா இங்கே நான் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா என்னோடய விஐபியில் ஆட் பண்ணுவேன். நம்ம ப்ராப்பராக இதே மாதிரி அனலைஸ் பண்ணி தான் ஒரு சிக்னலும் கொடுக்குறோம். நீங்கள் லாஸ்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. ஓகே, அதே மாதிரி யார் லிங்க்லையாச்சும் இருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை அதாவது டெலிட் பண்ணால் தான் என்னோடய லிங்க்கில் புதுசாக க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா ஓல்டு அக்கௌண்ட்டில் கொடுத்த ஆதார் கார்டை நீங்கள் அதை வெரிஃபிகேஷனுக்கு அந்த ப்ரூஃப் கொடுத்துருப்பீங்க இல்லையா, இன்னொரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதே ஆதார் கார்டை கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணிடலாம்னு நினச்சா அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிடும். உடனே பிளாக் ஆகாது. நீங்கள் டெபாசிட்லாம் பண்ணிட்டு ட்ரேட்லாம் பண்ணிக்கும்போது அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிடும். ஓல்டு அக்கௌண்ட் எதனா இருந்தால் இமீடியட்டாக டெலீட் பண்ணிவிட்டு நம்ம லிங்கில் ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஓகே, லாஸ் வராதுன்னெலாம் நான் சொல்லலை. உடனே வந்து நான் தான் கடவுள், நான் சொல்கிறது தான் அப்படின்லாம் இல்லை. ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி சிக்னல் கொடுப்போம். சின்ன சின்ன ரிஸ்க் வச்சு பொறுமையாக வந்து உங்கள் லாஸை வந்து ரெக்கவரி பண்ணி என்னால் தர முடியும். ஓகே, ஏன்னா என் மேலே எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட். இப்போ நம்ம பண்ண அனலைஸே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து லிங்க்கில் க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே வாங்க, ஜாயின் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஓகே, லாஸை பற்றி கவலைப்படாதீங்க. லாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, லாஸ் இல்லாமல் எவனும் ட்ரேட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம அந்த லாஸை கம்மி பண்ணி நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஓகேவா, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, அனலைஸ் பண்ணி அப்பப்போ இந்த மாதிரி நான் வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தரேன். ஓகே கைஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. பொறுமையாக உட்காந்து பாருங்கள். புரியலனா அகைன் பொறுமையாக பாருங்கள். போய் மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பொறுமையாக பாருங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.